அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, ஜூலை 21 27 வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், பழைய கடன்கள் தீரும், குடும்பத்தில் உள்ளவங்களுடைய உடல் நலமும் நல்லாயிடும், குழந்தைங்களுக்காக அவங்களுடைய முன்னேற்றத்தை பற்றின கவலை இருக்கும், சொந்தக்காரங்களுக்குள்ளே ஏதான ஒரு குழப்பம் ஏற்படுத்த முயற்சி பண்ணலாம். வியாபாரம் தொழிலில் பெரிய முடிவுகளை இந்த வாரம் எடுக்க வேண்டாம். பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருங்க. வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு மேலே உள்ளவங்களுடைய மேலதிகாரிகளுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். நிலம், கட்டடம் அது சம்பந்தமான முடிவு எடுக்க வேண்டி வரலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள். பழைய கடன்களை தீர்க்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். உடம்பை பொறுத்தவரை இந்த பருவத்தில் வரக்கூடிய நோய்கள்லேருந்து ஜாக்கிரதையாக இருங்க. காது, மூக்கு, தொண்டை, சைனஸ்ஸு இது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம். பல் இல்லாட்டினா அலர்ஜி இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஏதானு வரலாம். ஆனால் அதெல்லாம் உடனே காமிச்சு மருத்துவம் பார்த்துக்குங்க. மாணவர்களுக்கு படிப்பில் கவனக்குறைவு ஏற்படலாம். குழந்தைங்க மூலமாக அவங்களுடைய பிரச்சனையை சமாளிக்க வேண்டி வரலாம். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ இல்லை குல தெய்வத்தை வழிபட்டிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நன்றி.